பொதுவா ராசிக்கு கல்லு சொல்றீங்க, லக்னத்துக்கு சொல்றீங்க. அப்படி இல்லாம என்னோட ஜாதகத்துக்கு நான் எந்த கல் போட்டா கரெக்டா இருக்கும்ன்றதை நீங்க வந்து கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அதாவது உயர்கணித சார ஜோதிடப்படி கணித்த ஒரு ஜாதகத்தில் இந்த குருநாதர் மூலிமா நாங்கள் கற்றுக்கொண்டபடி பாவமுனை தொடர்பு மூலிமா 12 பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகமும் சப்ளாடாக வரும். இந்த 12 பாவத்தில் 11ஆம் பாவம் அப்படின்றது ஒரு மனிதர்களுடைய அபிலாசையை நிறைவேற்றக்கூடிய பாவங்கள். அப்போது இந்த 16ஆம் பாவத்துக்கு சப்ளாடாக வரக்கூடிய கிரகம் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த 11ஆம் பாவம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றக்கூடிய இருந்ததுனால் அந்த 11ஆம் பாவத்தினுடைய கிரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ 11ஆம் பாவம் சப்ளாடு குருன்னு வராருன்னு வச்சுங்க, அப்போ கனக புஷ்பராகம் போடலாம். 11ஆம் பாவத்துக்கு சந்திரன் வராருன்னா முத்தும் போடலாம். 11ஆம் பாவத்துக்கு ராகு வராரு அப்படின்னும் போது கோமேதகம். இது மாதிரி கேது வராருன்னா வைடூரியம். இந்த மாதிரி அந்த 11ஆம் பாவத்துக்கு சப்ளாடாக வரக்கூடிய கிரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த 11ஆம் பாவம் நல்லா இருக்குதா இல்லை எனக்கு கெட்டு போயிருக்குதா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்குன்னா அது பொருள் சார்ந்த விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் 11ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் அவருடைய அபிலாசைகள் நிறைவேறும். அந்த பாவத்துக்கு உண்டான கல்லை போடும்போது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சப்ளாடாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசையை இருந்தால் இன்னும் உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி 11ஆம் பாவம்ன்றது கெட்டு போயிருந்தால் அது எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11ஆம் பாவம் உங்கள் ஜாதகத்தை எப்படி இருந்தது உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுவேன், நீங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம். அப்படி கெட்டு போயிருது அப்படின்னும் போது அந்த ஆசைகள் நிறைவேறாது. அதுக்கு என்ன செய்யுது, அடுத்தது 10ஆம் பாவன்ற தொழில் ஸ்தானத்துடைய கிரகம் எப்படி இருக்குது. ஏன்னா தொழில் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். தொழிலுன்னு ஒன்று இருந்தால் நம்ம பிழைக்க முடியும். அப்போ 10ஆம் பாவத்துடைய கிரகம் நல்லா இருந்தால் அதனுடைய கல்லை போட்டுக்கலாம். அதனால் 11ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா. அப்போ அகம் சார்ந்த விஷயம், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும், எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் போது அது புறம் சார்ந்த அகம் சார்ந்த விஷயத்தை அகம் சார்ந்த விஷயத்தை 11ஆம் தொடர்பு கொள்ளும் போது அந்த வகையில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தை பிறப்பு, திருப்தி எல்லாமே கிடைக்கும். பொருள் சார்ந்த விஷயம் வண்டி வாகனம் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே 11ஆம். இது இல்லாமல் அது பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த கல்லை நம்ம போடக்கூடாது. அதுக்கு அடுத்தது 10ஆம் பாவத்துடைய கிரகம் நல்லா இருந்தால் அந்த கல்லை நம்ம போட்டுக்கலான்றது இது பொதுவான விஷயமாக கூட நம்ம போட்டுக்கலாம். இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஐயா அப்படின்னும் போது உயர்கணித சார ஜோதிடத்து மூலயமா கணிக்கப்பட்ட ஜாதகத்தில் தான் 12 பாவத்துக்கு உண்டான சப்ளாடாக வர எந்த கிரகம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய கல்லை போடுறது சிறப்புன்றதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.